வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு அன்பாக்சிங். டைம் வேஸ்ட் பண்ண வேணா நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே டிஜிடெக்கோட ஒரு லைட் வாங்கியிருந்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் அது வந்து 150 வாட்ஸு, பட் ஒரு 250 வாட்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி, 250 வாட்ஸ் ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த ப்ரோ லைட் மாடல் ஒன்று பார்த்தேன். இது நல்லா இருந்தது ரொம்ப. லைட் மேக்ஸ், ப்ரோ லைட் மேக்ஸ் ஹை பவர் எல்இடி பை கலர் கோப் லைட்னா சிப் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சிஓபி கோப்னு சொல்லுவாங்க. சிப் ஆன் போர்டு அப்படி லைட் ஒன்று. இது வந்து 250 வாட்ஸ். இந்த மாடல் வந்து பிளாட்டினம் மாடல், கோல்டு விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாடல். இந்த மாடல் தான் இன்னைக்கு நம்ம சேனலுக்காக 2வது லைட்டாக வாங்கியிருக்கோம். ஒரு லைட் பத்தாதில்ல, அதுக்காக 2வது லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? இதுவும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட லைட்டு தான், புது லைட் கிடையாது. ஏற்கனவே யூஸ் பண்ணின லைட்டு தான். பட் நம்ம சேனலுக்கு இது ஃபஸ்ட் டைம், இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சொல்லப்போனால் நாம் இதை இன்னும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கலை. முதல்ல எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, அநேகமாக கூடிய சீக்கிரம் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்புறமா. பட் இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓப்பன் பண்ண உடனே வழக்கம் போல் ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கு ஒரு அருமையான ஒரு கேபிள் ஒன்று. இதுவும் 5 மீட்ரு. இப்போ அந்த டிஜிடெக்கில் வந்து 2 பின்னு காட்டினேன் இல்லையா, இது வந்து 3 பின் கேபிள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல குவாலிட்டியாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை வந்து மடித்து வைக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க, நாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து லாக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வந்து வெல்க்ரோவோட இப்படி கொடுத்துருக்காங்க. நாட் பண்ணிவிட்டு அப்படியே இதிலே லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வெல்க்ரோவோடு இருக்குது. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு ரிமோட் இருக்குது. இதுவும் பேட்ரி இல்லாமல் தான் வரும், நம்ம தான் பேட்ரி போட்டுக்கணும். பேட்ரி இல்லை, பேட்ரி இதில் யூஸ் பண்ணணும். பட் இது வந்து ஆல்ரெடி நாம் அந்த பழைய ரிமோட் ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த பழைய இந்த லைட்டுக்கு ரிமோட் ஒன்று வச்சுருக்கோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கண்ட்ரோலில் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. சிடி ப்ளஸ் சிடி மைனஸ் அப்படின்லாம் போட்டிருக்கு. அப்புறம் பவர் கூடுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு அதே மாதிரி அந்த ரிமோட்டில் இருக்கிற மாதிரியே இந்த 10% மாற்றுறதுக்கான ஒரு சுவிட்ச் ஒன்று தனியாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த சுவிட்ச் இதில் இருக்குது. இது எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இது பாக்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான். அது எப்படி பேக் பண்ணியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதையும் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லைட்டு தனியாக டூம் தனியாலாம் எடுக்க முடியாது, டோட்டலாக அப்படியே தான் எடுத்தாகணும். இந்த ஹேண்டில் பிடிச்சி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. டூம் தனியாக எடுத்துட்டேன். இது இந்த லைட்டுக்கான டூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த லைட். ப்ரோ லைட்னு போட்டிருக்காங்க. இதில் ப்ரோ லைட் PL 250 பிளாட்டினம் அப்படின்னு இதனுடைய மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். ப்ளஸ் வந்து இதுக்கு வழக்கம் போல் இதுக்கு ஒரு இந்த லைட்டோட சேஃப்டிக்காக ஒரு கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் லாக் ஆகிருக்கு. இந்த அதில் வந்து ஹேண்டில் வந்து பேக்கில் இருந்ததில்ல, பட் இதில் வந்து மேலே வச்சுருக்காங்க ஹேண்டில். இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது இல்லை, இப்படி கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இதுவும் பிளாஸ்டிக் மாடல் தான். நிறைய இந்த மாதிரி கேப்ஸ் இருக்காங்க. இது உள்ள ஃபேன் இருக்குது, ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது உள்ள ஃபேன் இருக்குது. அதுக்காக நிறைய இந்த கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு, இது ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கொடை என்ன சொல் அம்ப்ரெல்லா மாட்டுறதுக்காக, கொடை மாட்டுறதுக்காக இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அது இந்த கொடையை டைட் பண்ணுறதுக்கு இது ஒரு த்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் எல்லாமே பிளாஸ்டிக்கு, பட் ஆனால் ஹார்ட் பிளாஸ்டிக். இது வந்து இன்ஃப்ராரெட் லைட்டு, அதில் இருக்க அதே மாடல் தான். பட் என்னென்னா அதில் வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இதில் சும்மா ஒரு நாபு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்காக, இந்த பவுன்ஸ் மவுண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு நாப். இது அப்படி லாக் வந்து இப்படி இழுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணால் இது வெளியே வரும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இது வராது. இது வந்து சேஃப்டிக்காக இது கொடுக்கறது. இதுதான் வந்து சிப் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடலில் தான் இதுதான் லைட்டு. ஆக்சுவலி இது வந்து கையெல்லாம் வைக்கக்கூடாது நியாயமாக.
பட் ஓகே, இது வந்து போவன்ஸ் மாடலுங்கிறதுனால இது யூனிவர்சல் மாடல். எந்த டூமும் இதுக்கு உட்காரும். இதே மாதிரி இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணால் லாக். இது வந்து உல்டா லாக். அதில் எப்படி பண்ணோம்னா இப்படி லாக் பண்ணோம், கிளாக் வைஸு. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் லாக் பண்ணணும். அப்படி லாக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த லைட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ இதை வந்து ஸ்டாண்டில் போடுறேன் ஃபர்ஸ்ட். இது முழுக்க பிளாஸ்டிக் தான், பாடி எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ டைட் வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைக்கணும். தேவையில்லாமல் அவசரப்பட்டு ஃபுல் டைட் வைக்கிறேங்கிற பேரில் ஏதாவது இடக்கூடமாக பண்ணி வச்சோம்னா அதுக்கான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம். என்ன பெரிய விளைவுகள், உடஞ்ச பிறகு அந்த பார்ட் எங்கேயுமே கிடைக்காது. அதான் விளைவுகள், வேற என்ன. ரொம்ப டைட் வைக்காம நார்மலாக ஓரளவுக்கு டைட் வச்சா போதும். அதுதான் இதோட பொசிஷன். பயப்படாதீங்க, நான் கொஞ்சம் பயந்துட்டானா. சரி, ஓகே. அதுபடி கொஞ்சம் டைட் வச்சுட்டேன். நான் அந்த லைட்டை காட்டும்போது சொன்னேன், இந்த மாதிரி சைடில் வச்சுருந்தாங்க ப்ளக் போடுறதுக்கு அப்படின்னு சொன்னேன்ல. பட் இதில் வந்து பின்னாடி தான் வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து 2 நாபு கொடுத்துருக்காங்க. இல்லை, இது நாபு கிடையாது. இது எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதுலேயே ஒரே ஒரு நாபு தான் வழக்கம் போல். ஒரு கண்ட்ரோல் ஒன்று, இது பவர் ஆன் பவர் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, இது வந்து டிஸ்பிளே. இது இப்போது எப்படி வேலை செய்யுதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுவும் 3 பின் சாக்கெட் தான். இங்கே இருக்கு 3 பின் சாக்கெட்டு. இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அது இந்த சைடு கொடுத்துருந்தது அழகாக இருந்ததுல. இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். எஸ், ஆன் ஆயிடுச்சா? இதில் ஏன் இப்படி இந்த லாக்காக இது ஏன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரைபேடை வந்து நான் இன்னும் இது வந்து லைட் ஸ்டாண்டை வந்து நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்படி நின்றுக்கும். பட் இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேங்கிறதுனால இது அப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் நம்ம பவர் ஜாஸ்தியாக இருக்குல்ல. சரி, ஓகே. இது எப்படின்னு பார்ப்போம். இந்த கெல்வின் வந்து 6500 ஆரம்பிக்குது. சாரி, அதிகபட்சம் இது 6500. மினிமம் வந்து 2700 வரைக்கும் போகுது. 2700 போகும்போது வார்ம் லைட் வருது. இதில் போகும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளூயிஷ் ஆகும் இல்லையா. 6500 வரைக்கும் போயிருக்கு. அந்த மாதிரி போகும்போது ஒரு ப்ளூயிஷ் கலர் கிடைக்கும். இப்போ இதுக்கும் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டுக்கும் வழக்கம் போல் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பேட்டரியை இதில் போட்டு பார்க்கலாம். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, பேட்டரி சூப்பராக வேலை, இது ரிமோட் சூப்பராக வேலை செய்யுது. ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இது சொன்னேன்ல, அந்த இது மாதிரி ஸ்டார் போட்டு ஒரு நிலா ஒன்று போட்டு ஸ்டார் ஒன்று போட்டிருக்கு சொன்னேன் இல்லையா. அது இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் அது வந்து ரெட் கலரில் இருக்குது. அதை இப்போ கொடுத்த உடனே எவ்வளோ வந்திருக்கு? 30%. L13 காட்டுது. ஆக்சுவலி L30 கிடையாது. ஆமாம், L30 காட்டுது. 60, 30, 61 இப்படி காட்டுது. இது பவர். இதில் அந்த எமர்ஜென்சி லைட்டு அதெல்லாம் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி மாடல் இது, அந்த மாதிரி மோடு இது. அதில் வந்து 1, 2, அப்புறம் 3வது மாடல், 3வது மோடு, அப்புறம் 4வது மோடு. இந்த மின்னல் அடிக்கும்ல, இந்த படங்கள்லாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி மழை எஃபெக்ட் அது மாதிரி போடுறதுக்கு. அப்புறம் இது 5வது மோடு. இது வந்து 6வது மோடு. 7,
8 9 10 11 என்ன இத்தனை மோடு மாறுது? அதில் 4 தான் வந்ததில்ல. 12 13 13 தான் மேக்ஸிமம். நம்ம சீசன் 13 பாரு. சீசன் 3ல் 2ல் 13 எபிசோடு பண்ணோம். ஃபர்ஸ்ட்லேயும் 13 எபிசோடு பண்ணோங்கிற மாதிரி இதில் 13 மோடு தான். 13 நமக்கு ராசியான நம்பர் போல இருக்கு. 13 மோடு தான் இருக்குது மொத்தமே. சரி, ஓகே. இப்போ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? கெல்வினுக்கு மாறும். சரி, கெல்வினுக்கு மாறின பிறகு இது கெல்வின் ஜாஸ்தி கம்மி பண்ணலாம். சரி, ஓகே. முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த லைட்டுக்கு சாஃப்ட் பாக்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் காட்டிடுறேன். கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணுறேன். சாஃப்ட் பாக்ஸ் இது வந்து டிஜிடெக்கோட சாஃப்ட் பாக்ஸ். பட் அதே மாதிரி தானே இருக்குது கவரு. ஆனால் இது அது இல்லை. அது வந்து 65 சென்டிமீட்டர், இது வந்து 85 சென்டிமீட்டர். அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இது லைட்டு கொஞ்சம் பெரிய லைட்டுங்கிறதுனால இது 85 சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். இது வந்து பவன்ஸ் மவுண்டோட மவுண்ட். இது வந்து 85 சென்டிமீட்டர் சாஃப்ட் பாக்ஸ். இது அப்புறம் வழக்கம் போல் 2 டிஃப்யூசர். 2 தானே கொடுத்துருக்காங்க, 1 தான் இருக்குது. இன்னொன்று இருக்குது. 2 டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பேக்கில் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இது கேரி பேக், அவ்வளோதான். இதை வந்து ஓப்பன். இது வந்து நல்ல கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட் பெருசுங்கிறதுனால இதுக்கு வந்து பெரிய சைஸ் வாங்கினேன். இதுக்கு எப்பவும் போல் இது ரொம்ப சிம்பிள். இதை வந்து மவுண்ட் பண்ணுறது 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 கம்பிங்க இருக்குது. இதில் 8த்தையும் அப்படி போட்டாச்சு. இப்போது அதுக்கு முன்னாடி இந்த டூமை கழட்டிட்டு இந்த சாஃப்ட் பாக்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இந்த டூமை கழட்டியாச்சு. டூம் தனியாக வந்துடுச்சு. இந்த பவன்ஸ் மவுண்ட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட் பாக்ஸை லைட்டோட செட் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். இது முடியாது. கஷ்டம்லாம் கிடையாது, முடியாது. இதுக்கும் அதே மாதிரி அந்த சாஃப்ட் பாக்ஸுக்கு கொடுத்துருந்த மாதிரியே இங்கே ஒரு லாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லாக் போட்டது, இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதை கொண்டு போய் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எஸ், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னென்னா இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஹெவியானா எது ஹெவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவே கொஞ்சம் இந்த சாஃப்ட் பாக்ஸே வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் தாங்காமல் நிற்கிது. அதனால் கொஞ்சம் ட்ரைபேட் வந்து இது லைட் ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், கொஞ்சம் ஹெவியாக வச்சுக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்மளால் இதை சரி பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இறக்கி காட்டுறேன். இவ்வளோ சைஸ் இருக்குது. தெரியுதா? இவ்வளோ பெருசாக இருக்குது. இது 85 சென்டிமீட்டர். இது அப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எட்டி பார்த்து பேச வேண்டியதாக இருக்குல்ல. முதல்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு கேமரா வச்சுருந்தேன்னா நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் அது யோசிக்க சரி ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இப்போ பிரச்சனை, இது எப்படி மூவ் பண்ணுவோம், மூவ் பண்ணிவிட்டு இது எப்படி தள்ளுவோம். நமக்கு என்ன தேவை உங்களுக்கு காட்டணும், அதான் முக்கியம் இல்லையா? அதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போவோம். இது இப்படி வச்சா போச்சு. இதை பாருங்க, இந்த தெர்மோகால் இருக்குல்ல, இது வெல்க்ரோ. தெர்மோகால் இல்லை, இது பேர் வெல்க்ரோவுக்கு தெர்மோகாலுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கு. அப்பா எல்லாம் என்னையா மனுஷன் அப்படின்னு திட்டுறீங்க போல தெரியுது. இந்த மாதிரி எல்லா சைட்லையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வெல்க்ரோவை போய் தெர்மோகால்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தெர்மோகாலுங்கிறது ஜஸ்ட் ஒரு பேக்கிங் சிஸ்டம். அது இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னர் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இது அவுட்டரோட டிஃப்யூசர். நல்ல பெரிய சைஸாக ஏற்கனவே நம்ம கொடை மாட்டுற மாதிரியான ஒரு டிஃப்யூசர் வச்சுருக்கோம் தெரியுமா, சாஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம்ல. அதுலேருந்து இது வேறு ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்யூசராக இது சாஃப்ட் பாக்ஸாக இருக்குது. அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். அது என்ன சொல்கிறது, அதை இதில் மாட்டுறது கொடை கம்பி மாதிரி இருக்கும். அது அந்த சாஃப்ட் பாக்ஸை அந்த மாதிரி மாட்டுறது அது. பட் இது நல்லா இருக்கு. ஓகே, மாட்டியாச்சு. இப்போ இதோட பவர் சோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஃபுல் 100% வச்சுருக்கேன். 100% வச்சா இவ்வளோ இருக்குது. இது இவ்வளோ கிட்ட வச்சுருக்கிறதுனால இப்படி எரியுது. பட் கொஞ்சம் லாங்காக வச்சா நல்லாயிருக்கும், சாஃப்டாகிடும். சரி, ஓகே. இப்போ இதோட 2 லைட் சோர்ஸ் ஆச்சு. அது இல்லாமல் இன்னொரு ஐட்டம், அது உங்ககிட்ட நான் காட்டியே ஆகணும். இருங்க, அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் குறைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக இருந்ததுன்னா நானே தெரிய மாட்டேங்கிறேன். முக்கியமாக இன்னொரு ஐட்டம், அதை உங்களுக்கு நான் காட்டியே ஆகணும். ஒன்று செய்வோமா, அது இன்னொரு வீடியோவை போட்டுருவோம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் அந்த முக்கியமான ஐட்டம், இந்த 2 லைட்டுக்கும் ரொம்ப தேவைப்படுற ஒரு முக்கியமான ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.